என்னண்ணே பாப்பா சிங்காரம் கட்சி மேடையில பேசுற ஆளுக்கு களத்து மேட்டு வேற எப்படி இருக்குது? தெம்பாத்தான் இருக்கு சிங்காரம். இம்மா நாளும் பேசி பேசி காலத்தை வீணாக்கிட்டோமோன்னு இப்ப தோணுது. அது சரி, கட்சி மேடையில பேசினாக்கா கல்லும் கண்ணாடியும் வந்து விட கொஞ்சம் பயப்படலாம். இங்க என்ன மிஞ்சி போனா பூச்சி போட்டு தானே. என்ன பார்த்தா கேக்குற? நல்ல பாம்பே வரட்டுமே, வாழை பிடிச்சி 4 சுத்திரவன் பூரா அசந்துட்டானே நேத்து. எல்லா வேலையும் கத்துக்கிட்டு அப்புறம் தான் அரசியல் கொஞ்சீங்களா? எத்தனை போறீங்க? கொண்டாப்பா. போயிட்டேளு, இதுக்கே இந்த சத்தம் போடுற. நீ பாம்பு சொல்லிட்டியா? ஒரு வாட்டி பயந்து தானே தாயத்து கட்டியிருக்க. பாம்பா வெட்டு. வாட்டிக்கு 10 ரூபா, 2 வாட்டிக்கு 10 ரூபா. சூன பயன் இல்லப்பா. 2 வாட்டிக்கு 10 ரூபா, 2 வாட்டிக்கு 10 ரூபா. கொஞ்சம் ரூபா. 1 வாட்டிக்கு 10 ரூபா, 1 வாட்டிக்கு 10 ரூபா. அடுத்த வாரம் தூக்க போறான். 1 வாட்டிக்கு 10 ரூபா, 1 வாட்டிக்கு 10 ரூபா. 1.25 ரூபா டிக்கெட் 10 ரூபாயா? என்னையா அக்கிரமமா இருக்கு? உள்ள படத்துல ஒரு நீச்சல் காட்சி விடுறாயா, அதை விடவா இது அக்கிரமா போச்சு? அதுக்குன்னு ஹவுஸ்ஃபுல் ஆகுது. வேணும்னா வாங்கிட்டு போய், இல்லன்னா ஆளை விடு. அதுக்குன்னு இப்படியா வியாபாரம் பண்றது? என்னடா இது அநியாயம்? என்ன கேளியா? அரிசி கடைக்காரனை கேட்காத. அவன் மாதிரி நான் என்ன அத்தியாவசிய தேவையிலேயே கள்ள மார்க்கெட் பண்றேன்? ஆடம்பர செலவுல கொஞ்சம் அதிகமா கேக்குறேன். குட்டு எடுறா கையா. பிளேட் எடுத்தா கீச்சிருவேன். எடுறா கையா. பிளேட் எடுத்து கீச்சிருவேன். எடு கையா, கீச்சிருவேன். அப்படி போடு. டிக்கெட் வேணும். உன் பேர் என்ன? இல்லையா அதே நீ ஊருக்கு பூச்சா என்ன போய் அப்படி கேக்குற? சினிமா கோட்டா சிங்காரனா சிட்டி பூரா தெரியும். எத்தனை நாளா உனக்கு இதுல சர்வீஸ்? நீ படம் பார்க்க வந்தியா இல்ல கணக்கெடுக்க வந்தியா? நீ செய்யறது தப்புன்னு உனக்கு தெரியுமில்ல? தெரியுதியா? தெரிஞ்சாதான் பண்றேன். பவுருன்னு ஒண்ணு இருக்குதா? வேண்டாம், ஒழுங்கா வேலை செஞ்சு பிழைக்கிறது. எவன்டா கொடுக்குறான்? நாங்க கொடுத்தா செய்வேடா. இந்த கடா விளையாடுறீங்க. பாக்குறதுக்கு என்ன மாதிரியா இருக்கிறீங்க? பேச்ச பார்த்தா பிர்லா மாதிரி பேசுறீங்க. பாடுபட்டா எல்லாமே ஒரு நாளைக்கு பிர்லாவாகும். டேய், நீ சினிமா டேலாக் என்கிட்டயே சொல்றியா? வெறுப்பா தாடிக்கடா. பிளேட் எடுத்து கீச்சிர போறேன். 1 ரோட்டிக்கு 10 ரூபா. டேய், வேலை கொடுத்தா செய்வியாடா? இது வழக்கமா பிச்சைக்காரனை பார்த்து கேட்கற கேள்வியா? அவங்க கிட்டயும் போதும். என்னையா பெரிய பேஜாரா போச்சு? அதான் நம்ம குத்து வராஜா. விடுவையா? என்னடா பொசுக்கு பொசுக்குன்னு பிடிக்கிற? பிளேட் தர கீச்சிருவேன். யார்கிட்ட வச்சுக்கிறோம் உங்க வேலையை? உனக்கு தெரியாத நம்ம சங்கதி. பெல்ட்டுக்காக சண்டை பிடிச்சினாரே மாமூத்து, என்ன தெரியுமா ஆச்சு? சும்மா தலையை தூக்கி பார்த்தா அதே நமக்கு பிடிக்கல. கீச்சிட்ட கிராஸா பேண்டேஜ் கூட போட முடியல. தெரியுமா உனக்கு? அம்பேல் அம்பேல், என்னையா நீ நிஜ கத்திய வச்சிருக்கிற? நாங்கெல்லாம் கீச்சிருவேன் சும்மா தமாஷுக்கு விளையாட்டுக்கு தான் சொல்றது. கும்பிட்டுக்கிறேன். வாடா பின்னாடி. வாடா. ஏற வண்டியில. என்னங்க இது? ஏற என்ன மாத்திரம் ஏத்திட்டு போயிட்டா? என்ன நம்பி ரொம்ப பேர் இருக்காங்களே, அவங்களே கூப்பிடுறா. எல்லாம் ஏற்ற வண்டி. பெரிய ராஜா சும்மா ஏறுடா. மாலை வாங்கிட்டு வந்ததுதான் மிச்சம். ஜெயில விட்டு யாருமே வெளியே வர மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு விடுதலையே கிடையாதா? என்னங்கடா சின்னதா இருக்கா? வாழ்க்கையில மாலையை பார்த்திருப்பியா? போட்டா பேசாம போட்டுக்க. நான் ஒன்னும் அரசியல் கைதி இல்லடா. நாங்க அப்படி ஒன்னும் தப்பா நினைக்கல. நான் கொள்ளை அடிச்சிட்டு ஜெயிலுக்கு வந்தேன். அப்படிப்பட்டவங்க தான் எங்களுக்கு தேவை. சார் எப்படி கள்ளச்சாராயமா? அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்லிட்டேன்? உன்னால வேற என்னடா முடியும்? என்னங்கடா ஜெயில இருந்து வந்தவனுக்கு மாலையை போட்டு வரவேற்பு பாராட்டு என்னடா? இத பாருங்க, நீங்க எங்க கூட வரீங்க. எதுக்கு? வேலை செய்ய. நீங்க ஒண்ணு எங்களுக்கு வேலை தர வேண்டியது இல்ல. பட்டம் வாங்கிட்டு காலேஜ் விட்டா வெளியே வர்ற, ஜெயில விட்டு வர்ற, உனக்கு வேற வேண்டாம் வேலை தருவான். நாங்க கேக்குறதெல்லாம் கொடுப்பியா? சேர்த்து புத்தி இந்த கேட்டோட விடுவியா? டேய், தேவை பூர்த்தியானா அப்புறம் ஏன்டா திருட்டு? வாங்கடா 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 வாங்கடா. அடடடடே, இத பாரு, இன்னொரு புது கேஸ். மாலே மாலே வாணே வாணே அண்ணே. எங்க அப்பா இருப்பா இவரு. அடே சிங்காரா, நீயா? பாத்தியா கூத்த? புள்ளையவே அப்ப விசாரிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. மகனே கம்மிடுப்பா. உன்னை சந்திக்கணும் நான் எத்தனை வாட்டி உள்ளார வந்திருக்கிறேன். அப்புறம் புள்ளைய ஒன்னா வைக்க மாட்டாங்களாமே. சும்மா நினைக்காது இவரு. கடப்பாறையால ஒரு ஆள் ஆட்சி கொண்டு உள்ள போயிட்டு வந்தவரு. அட அதெல்லாம் ஏன் பாய்ப்பா? பாபா சரி பாபா வந்து ஏறுப்பா. அவுத்து விட்டோம்னா ஷோகாத்துலயும் நோடியாடிய. சரிவா. நான் கேட்கிறேன் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் திருவாளர் நான் கேட்கிறேன் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை பொன்மாலையாக சூட்டுகிறேன். அண்ணே, ஒழுங்கா மரியாதையா இப்பவே மீட்டிங்க முடிச்சுக்கிட்டு எதிர்த்தாப்புற நிக்கிற ஜீப்பு கிட்ட வந்து சேரல, உருப்படியா வீடு போய் சேர மாட்டேன்.
பெரியோர்களே, தாய்மார்களே, அடுத்த கூட்டத்திலே பேச அவசர அழைப்பு வந்திருப்பதால் என்னுடைய உரையை முடித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். இருக்கிற கட்சிக்கு பத்தாது நீ வேறயா? ஏதோ என்னால் ஆனது. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் அப்படின்னு சொன்னா போதுமா? வந்துருமாயா? ஏயா ஆளை மடிச்சு இழுத்து வந்துட்டு கலாட்டாவை பண்ற? எனக்கும் கை இருக்குயா. ஆஹா, உனக்கு வாய் தான் இருக்குன்னு நினைச்சேன். கை வேற இருக்கா? கை இருக்குல்ல, வேலை செஞ்சு படைக்கிறதானே? முடியாது, ஏன் இஷ்டம். எங்களுக்குன்னு ஒரு இஷ்டம் இருக்கு தெரியுமா? ஏயா வெட்டித்தனமா பேசிட்டு உருப்படியா ஏதாவது வேலை செய்யா? முடியாது. முடியாதா? அண்ணே வரீங்களா? வந்துடுறேன். ஏறுங்க அண்ணே. இது வேணுமா? ஏதோ கொஞ்ச நேரம் போட்டுட்டு இருக்கேன்பா. பைசா போடுங்க. பாடுபட முடியாதவன் பரம ஏழை ஐயா, கால்ல வியாதி ஐயா, ஐயா பிச்சைக்கார ஐயா. ஏயோ, எங்களை சொல்றியா இல்ல உன்னையவே சொல்லிக்கிறியா? ஐயா என்னத்தான் சொல்லிக்கிறேன். நடக்க முடியாதவன் கால்ல வியாதி ஐயா, ஐயா. ஆஹா, அவரு பிச்சை கேட்கல, வியாதினால அனத்துறாரு. அண்ணனுக்கு கால்ல வியாதியா? வியாதியோட கால் எதுக்கு? எடுத்துட. எனக்கு வியாதி இல்ல, கால் இருக்கு. தள்ளாதீங்க. வாடா. ஏய், இன்னைக்கு உன் கணக்குல 3 பேரா? அதுக்குள்ளேயே இந்த பாறை ஒருத்தனுக்கே இவ்வளவு நேரம் ஆகி போச்சு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு ஏய், வண்டி போகும்போது பின்னால சாஞ்சிராத, ஆள் குறையும். இல்ல சாமி, இன்னும் இல்ல சாமி, சும்மா இருக்க. புடிச்சுக்க, இல்ல சாமி. கம்பி புடிச்சுக்கடா. சரி சாமி. நமக்கு இந்த இடத்தை கொடுத்தவரு சிவபிரகாச ஐயா. ஆனா நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்க்க பாடுபட்டவங்க ரவியும் ராஜாவும் தான். இந்த 2 பேருமே நம்ம கிராமத்துக்கு தலைவர்களா இருப்பாங்க. ஏன் நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் சம்மதம் தானே? நம்ம பாதிரியார் சாமி நம்ம கூடவே இருந்து நமக்கு ஆலோசனைகளை சொல்லுவார். ஏன் சாமி? பொன்னி, நான் உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேன்னு நினைக்க மாட்டியே. ஏன்னா நான் வஸ்தாது இல்ல, இப்படிதான் இருப்பேன். கைய கொண்டா, இவ்வளவுதான் நான். என் புருஷன் எப்படியெல்லாம் இருப்பாருன்னு என் மனசுக்குள்ள நான் கற்பனை பண்ணி வச்சிருக்கேனோ அந்த உருவத்தை உங்களால கூட மாத்த முடியாது. அச்சோ, நீ ஏதாவது உருவத்தை கற்பனை பண்ணி வச்சிருக்க போற, அப்புறம் என்னால தொடவே முடியாது. முதல்ல வண்டிக்கு பேசுற பேச்சாது. பொன்னி, இது என்ன? தொட்டு பார்த்து சொல்லு. அப்படி தொடாத, தேங்காய் மூடிடுவேன். முழுக்க தொடு. என்னது?